ஹலோ குட்டீஸ், ஒரு குட்டி ஸ்டோரி கேட்குறீங்களா? முயலின் உழைப்பு. ஒரு அழகான காட்டில் வெண்மை நிற முயல் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த முயல் விளையாடவும் செய்யும், அதே சமயத்தில் உழைக்கவும் செய்யும். இதே காட்டில் சுட்டித்தனமும் குறும்பும் நிறைஞ்ச ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்கு பெயர் மணி, இந்த முயலோட பெயர் ராமு. இருவருமே நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு வெயில் காலத்தில் ராமு அவனுடைய தோட்டத்தில் கேரட் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தான். இதை பார்த்த மணி சிரிச்சுக்கிட்டே, நீ ஏன் உன்னுடைய நேரத்தை வீணடிச்சிட்ருக்க? நான் பாரு எவ்வளவு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீயும் சந்தோஷமாக விளையாட வேண்டியது தானே, ஏன் உன் நேரத்தை வீணடிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. இன்னைக்கு உழைச்சா அது நாளை ஒரு நாள் நமக்கு நிச்சயம் உதவும் அப்படின்னு அந்த முயல் சொல்லுச்சு. ஆனாலும் இந்த குரங்கு அதை பொருட்படுத்தவே இல்லை. மரங்களில் ஏறி துள்ளி குதித்து விளையாடலாம் வா, இப்படி துள்ளி குதித்து விளையாடும் போதே மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களை பறித்து சாப்பிடலாம். அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி போய் நேரத்தை கேரட் விவசாயத்தில் செலுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மறுபடியும் அந்த முயல் ஹா அப்படின்னு சிரிச்சிச்சு. இன்னைக்கு உனக்கு புரியாது, ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படின்னு இந்த முயல் சொல்லுச்சு. அதே மாதிரி பருவநிலை மாற்றமும் ஏற்படுது. காட்டில் மழைக்காலம் தொடங்கிருச்சு. மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குரங்கு மழையில் நனைஞ்சி விளையாடிட்டு இருக்கும்பொழுதே அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குரங்கு பசி எடுத்த உடனே முயலை வீட்டை தான் திரும்பி பார்த்துச்சு. முயலோட வீட்டில் முயல் காட்டில் இருந்த காய்ந்த விறகுகளை சேகரித்து அந்த விறகுகளை தீமூட்டி கதகதப்பாக குளிர் காஞ்சிக்கிட்டே அது விவசாயம் பண்ண கேரட்டை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த குரங்கு தவிச்சு போய் முயல் இனிப்பான கேரட்டை மழையில் ருசித்து சாப்பிட்றத பார்த்து ஏங்கிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம நண்பன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்குறான். முயலும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே தன்னோட கேரட்களை குரங்குக்கு கொடுக்குது. ரெண்டு பேரும் இப்போ மழையில் அந்த சுவையான கேரட்டை ருசித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே குரங்கு மிகுந்த வருத்தத்தோட, நன்றி நண்பா, நானும் இனிமே உழைக்கவும் செய்வேன் விளையாடவும் செய்வேன் அப்படின்னு குரங்கு முயல்கிட்ட சொல்லிச்சு. கதையின் நற்செய்தி: முதலில் உழைப்பு, பிறகு மகிழ்ச்சி. நாளை நன்கு வாழ இன்றே திட்டமிடு. ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்மளுடைய மழலை டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.